லாஸ்ட் மந்த் வந்து எப்படி வந்து இந்திரா நோய் அவங்களோட கெரியரில் அடுத்தடுத்த நிலைக்கு டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டைம் நீங்கள் எப்படி உங்களோட கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆக போகிறீங்க? கெரியர்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன எனி ஒன்? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? இன்னும் சாப்பிடல இல்லையா? கேட்கலாம் வரல இல்லை இன்னும்? யாரெல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேக். சரி, கெரியர் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களோட கெரியர், கரெக்டாக? ஸோ அந்த நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கில் இருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும், அது கெரியர் க்ரோத். கெரியரில் யார் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகணும்? ஸோ எல்லாருமே கை தூக்கியிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் உங்களோட ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் மூவ் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? உங்களோட தாட். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, வெரி குட். ஒவ்வொருத்தரா எழுந்து சொல்லுங்கள். டெடிகேஷன். ஓகே, வெரி குட். கை அவங்க ஏதாவது பதில் சொல்கிறாங்கல்ல, கை தட்டலாம்ல. ஓகே, அடுத்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும். சூப்பர், குட். வேற கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். சூப்பர். சேல்ஸ் டீம், அக்கௌண்ட்ஸ் டீம் தான் நிறைய சொல்கிறாங்க. அடுத்து பேக் அண்ட் டீம். இம்ப்ளிமெண்டேஷன் எஃபர்ட்ஸ். வெரி குட், குட். ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேஷனோட சொல்கிறது முக்கியம் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனும் முக்கியம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்னது அத்தனையுமே கரெக்டாக. இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு லைனாக எடுத்துகிட்டு வரலாமா? ஓகே, குட். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மைண்ட் செட். க்ரோத்துக்கான மைண்ட் செட் அது இருந்தாலே மீதி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், சொல்ல போகிற அத்தனை விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். க்ரோத்துக்கான மைண்ட் செட் அப்படின்றது என்னென்னா, முதல்ல நான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் உள்ளே இருக்கணும். நானும் வரேன், வந்து உட்காடுறேன், கிளம்பி போகிறேன், எனக்குன்னு ஒரு 4 வேலை இருக்குது, முடிச்சுட்டு கிளம்பி போகிறேன், அவ்வளோதான். அது க்ரோத் மைண்ட் செட்டாக இல்லை. அது வந்து அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரே லெவலில் எனக்கு ஏதோ வேலை கொடுக்குறாங்க, முடிக்கிறேன், வீட்டுக்கு போகிறேன், வரேன், திருப்பி வேலையை ஆரம்பிக்கிறேன், முடிக்கிறேன், வீட்டுக்கு போகிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு, அந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் உட்காந்து வேலையை ஆரம்பிக்கணும். காலையில் வரத்துக்கு முன்னாடி மைண்ட் செட் என்னவாக இருக்கணும்? க்ரோத். எஸ். ஸோ அந்த க்ரோத்தை இன்னும் கரெக்டான ஒரு முறையில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கணும், நான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றது. ஸோ இது ஒன்று, சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ரோத் மைண்ட் செட். செகண்ட் பாயிண்ட் கோல். ஏதோ ஒரு க்ரோத் போகணும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு மைண்ட் செட் பண்ணியாச்சு, பட் எங்கே போகணும் அப்படின்றதுக்கான ஒரு கோல் வேணும்ல. ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு கோல் கெரியரில் இது வரைக்கும் இல்லைன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, போய் அட்லீஸ்ட் வீட்டில் போய் நான் இன்றைக்கி இந்த ரோலில் இருக்கேன், அடுத்து ஒரு 2 வருஷம் இல்லை அடுத்து 1 வருஷத்தில் எந்த இடத்துக்கு போய் நான் ரீச் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ஃபாலோட் பை தட் கோல். கரெக்டாக? ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று. ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஜாயின் இன் ரயில்வே கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரே வேலையில் ஒரே நாள் 2 பேரும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அதில் ஒருத்தர் வந்து ஒரு மைனிங் ஒர்க்கில் அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து அந்த மைனிங் ஒர்க்கில் டெய்லி போவார், அந்த வேலைகளை வந்து பார்ப்பார், அந்த ட்ராக்கை போடுறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். காலங்கள் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மைனிங் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு சின்ன ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. ட்ரெயின் போகும்போது அவங்க எல்லாரும் வழி விட்டு நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் போயிட்டதுக்கப்புறமா திருப்பி அந்த ட்ரெயின் கொஞ்சம் ரிவர்ஸில் வருது. ரிவர்ஸில் என்னடா போன ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வருதே அப்படின்னும் போது அதுலேருந்து ஒருத்தர் வந்து கை காமிச்சு உள்ளே வா அப்படின்னு அந்த ஒரு நபரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டவுடனே இவரும் வந்து மேலே ஏறி போய் ட்ரெயினில் 2 பேர் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கோச்சில் பேசிட்டு திருப்பியும் அந்த நபர் கீழே இறங்கி வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, டேய் உள்ளே நீ போய் பார்த்துட்டு வந்தியே, யாரை பார்த்துட்டு வந்து என்ன ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அவர் யாருன்னு தெரியாதா? அவர் தான் நம்மளோட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடைய டைரக்டர். அவர். சரி, டைரக்டர் எப்படிப்பா உனக்கு தெரியும், உன்னையே இவ்வளோ நேரமாக கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வேலைக்கு சேர்ந்தோம், அவர் டைரக்டர் ஆகிட்டார், நான் இந்த வேலையில் இருந்துகிட்டு இருக்கேன். எப்படி அவர் டைரக்டர் ஆனார், நீ ஏன் இன்னும் இந்த வேலையிலே இருக்க அப்படின்னா, அவர் சொன்னக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் இந்த வேலைக்கு வந்தது வந்து சம்பாதிக்கிறதுக்காக, என்னோட சேல்ரி, அந்த சேல்ரிக்காக நான் வந்தேன்.
ஆனால் அவர் ஜாயின் பண்ணது இந்த ரயில்வே கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வந்தார். அந்த வேலையை செய்யணும், அந்த வேலை அவர் கொடுத்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வந்தார். இன்றைக்கி ஹி பிகேம் த டைரக்டர் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன். ஸோ வந்த பர்பஸ் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அவர் வச்ச கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்மளோட மைண்ட் செட் என்ன, ரெண்டாவது ஃபாலோட் பை தட் நம்மளோட கோல். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கெரியரில் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன், நாளைக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், கோல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு லெவலில் நான் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆன் ஆகணும். பட் அதுக்கு என்ன தேவை? அது மட்டுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் டீம் எடுத்துப்போமா? அக்கௌண்ட்ஸ் டீமில் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. அக்கௌண்ட்ஸ் டீமில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வெரி குட். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? இப்போ ஒரு ஆமாம், அது செட் ஆகிடுச்சு, மைண்ட் செட்டு. அதுக்கு அடுத்தது கோல் வந்துடுச்சு. மூணாவது விஷயம், நீங்கள் அவ்வளோதான், சிம்பிள். உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் அக்கௌண்ட்ஸில் அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒவ்வொரு டீம்லேயும் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்படின்னு வந்திருக்கீங்க, அந்த வேலையில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான உங்களுக்கான அந்த மைண்ட் செட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மூணாவதாக அதை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பண்ண வேண்டிய மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், கற்றுக்கிட்டால் மட்டும் போருமா? புரியல? வெரி குட். நாலாவது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸிக்யூஷன். கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, கரெக்டாக? ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது உங்களோட கோல்ஸை குட்டி குட்டியாக பிரேக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற விஷயத்தை விட அதை இன்னும் சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி, அடுத்த 2 மாதத்தில் நான் இதை அச்சீவ் பண்ணோம், அடுத்த 6 மாதத்தில் நான் இதை அச்சீவ் பண்ணோம், அடுத்த 1 வருஷத்தில் இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு உங்களுடைய கோல்ஸை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சக்ஸஸை எடுத்துகிட்டு போங்க. 5வது, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஹெல்ப் அதர்ஸ். கரெக்டாக? இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு டீம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் லீடர் ஆகணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் டீம் லீடர் கிடையாது, பட் டீம் லீடர் ஆக்கிறதுக்கான வேலைகளை நீங்களே பார்க்கணும். டீம் லீடர் ஆகணும்னா என்ன? ஒரு டீமை மேனேஜ் பண்ணணும். அந்த டீமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வித் ஹெல்பிங் யுவர் டீம் மெம்பர்ஸ். கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் புதுசாக வந்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அது மூலிமா என்ன ஆகும்? உங்கள் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், வரவங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு, அது இங்கே தான் டெவலப் ஆகும். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ டீம் அப்படின்றது நீங்கள் ஒரு ரோல் எடுக்கிறீங்க, எடுக்கலை, தலைமை பொறுப்பில் இருக்கீங்க, இல்லை, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா யூ வில் மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். ரைட்? அதுக்கப்புறமா அடுத்து 6வது முக்கியமாக, 6வது தானே? ஆமாவா? சரி, ஓகே. ஆமாண்ணா, ஓகே. 6வது முக்கியமான விஷயம், கெட் ஃபீட்பேக். ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம், அது சரியா தவறா, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எங்கே செக் பண்ணணும்? மேனேஜ்மெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணாமல் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சா கெட் அப்ரூவல், கெட் ஃபீட்பேக். இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதை நான் பண்ணலாமா, கமெண்ட் ப்ரெசன்ட் பிஃபோர் அஸ், அது கரெக்டாக இருக்குது, கட்டாயமாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் தட். ஓகே? அண்ட் அட் லாஸ்ட், ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட லைஃப் ஸ்டைல். ஆஃபீஸில் வரோம், நம்மளோட க்ரோத் இதுதான், நான் என்னோடய இலக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த இலக்கை நோக்கி ஆஃபீஸ் டைமிங்கில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகே, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்பா முடிஞ்சிச்சுப்பா, வீட்டுக்கு போய் டிவியை பார்ப்போம்ப்பா, வீட்டுக்கு போய் என்னது இன்ஸ்டாகிராம். காலையில் எழுந்துக்கிறது எத்தனை மணிக்கு? அக்கா கிளம்பிடாதக்கா, அது வந்துடும். ஸோ லைஃப் ஸ்டைலுமே உங்களோட கோலோட அது அலைன் ஆகணும். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கொஞ்சம் தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். பட் உங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டைமையும் வேறு யாருக்கும் டெவலப் பண்ணல இல்லையா? உங்களோட கெரியர் க்ரோத் யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது? உங்களுக்கு தானே. ஸோ மீதி இருக்கக்கூடிய உங்களோட லைஃப் ஸ்டைல்லையுமே உங்களோட கோலை அலைன் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா இன்னுமே நீங்கள் சீக்கிரமாக உங்களோட கோலை அச்சீவ் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகும். ரைட்? ஸோ இந்த 7 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கோலாக வச்சுருக்கீங்க அப்படின்றத எழுதுங்க வீட்டுக்கு போய். ரைட்? தேங்க்யூ.